நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் உறுதியா சொல்றேன், பாமா ஆண்டி போய் சொல்றாங்க. மகி அங்கிள் அங்கதான் இருக்காரு. அவர் பேசுறத நான் கேட்டேன். ஒருவேளை நீ கேட்டது ராகுல் மாமாவோட வாய்ஸா இருக்கும். அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. மகி அங்கிளோட வாய்ஸ் எனக்கு தெரியாதா என்ன? நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல, அங்கிளுக்கு கால் பண்றது ஒரு பிரயோஜனமும் இல்ல. நாம ஜித்து அங்கிளுக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? ஹலோ ஹலோ, யாரு? ஆண்டி, நான் தான் இந்து. கஜேந்திரன் அங்கிள் இருக்காரா? யார் கால் பண்ணியிருக்கிறது? நான் தான் இந்து. அது யாரு? ஐயோ, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா ஆண்டி? நான் தான் இந்து. இந்துவா? ஆமா, ஸ்ரீகலாவோட பொண்ணு இந்து. சாரி, அப்படி ஒரு ஆள் எனக்கு ஞாபகம் இல்ல. ஆண்டி, நான் சாரி, ராங் நம்பர். யார் போன்ல? அது ஏதோ ஒரு ராங் நம்பர். ஆனா நீ இந்துன்னு சொன்னதை நான் கேட்டேனே. அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரை தான் சொன்னாங்க. இந்துவோ பிந்துவோ எனக்கு என்ன தெரியும்? நம்பர் மாத்தி கால் பண்ணிட்டாங்க. இந்துவோ உனக்கு தெரியாதானே? யாரு? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, உனக்கு தெரியும்ல, ஸ்ரீகலா. தெரியும். அவங்களோட புருஷன் தானே கற்பழிப்பு கேஸ்ல இப்ப ஜெயில இருக்காரு. அவளோட ரெண்டாவது மக இந்திரானோ, அவளை இந்துன்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? ஓ, அவதான் போன் பண்ணிருக்காளா? எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே வரலங்க. எதுக்காக கால் பண்ணா? என்கிட்ட எதுவுமே சொல்லல. அவ யாருன்னு எனக்கு தெரியாது இல்லையா? சரி, எதுவா வேணாலும் இருக்கட்டும். இதுக்கப்புறம் நீங்க அவங்க பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க எப்படியாவது வாழ்ந்துட்டு போகட்டுமே. அதுக்குள்ள போய் மூக்க நுழைக்க வேண்டாம். இப்போ என்ன சொல்ல போற? அங்கிளுக்கு கால் பண்ண வேண்டாம்னு நான் தான் சொன்னேன்ல. அம்பிகா அக்காவோட 10 ரூபாய் செலவு பண்ணதுக்கு அப்புறம் தான் உனக்கு நிம்மதியா இருக்கும். இருந்தாலும் அவங்க என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதான் வருத்தமா இருக்கு. நம்ம சொந்தக்காரங்க கூட நம்மளை வெறுக்கிறாங்க. நாம யாருக்கும் வேண்டாதவங்களாயிட்டோம். நம்மளுக்கு உதவி பண்ண இப்ப யாருமே இல்லக்கா. நாம நம்ம அங்கிளை தான் நம்பி இருந்தோம். இப்ப அவங்களும் கை கழுவிட்டாங்களே. ஹாஸ்பிட்டலோட பில் கட்டலனா இவங்க நம்மளை வெளில அனுப்பிடுவாங்க. அது மட்டும் தானே நடக்கும். ஆனா சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ஒருவேளை சாப்பாட்டுக்காக ரோட்ல போய் பிச்சை எடுக்கிற நிலைமையில நாம இப்ப இருக்கோம். நாம 2 பேருமே பொண்ணுங்க. நமக்கு வேற வழியே இல்ல. மானத்தை இழக்க வேண்டியதான். நாம இதுக்கப்புறம் எதுக்காக வாழணும்? அன்னைக்கே நம்ம செத்து போயிருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம சாக நினைச்சாலும் ஒரு பாட்டில் விஷம் வாங்க கூட நம்ம கிட்ட பணமே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம எதுக்காக வாழணும்? நம்மளால நினைச்சு பார்க்காத அளவுக்கு அப்பா தப்பு பண்ணிட்டு ஜெயில இருக்காரு. சாக முயற்சி பண்ணி இப்ப குத்துயிரும் கொலையுயிரும் இருக்கிற அம்மா நம்ம சொந்த வீட்டுக்கு போய் நம்மளால நிம்மதியா இருக்க கூட முடியல. நமக்கு உதவி பண்ண யார் இருக்கா? நாம எப்படி வாழ்றது? இதை விட நல்லது சாகுறது தான். நீ என்னக்கா இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? எதுவுமே சொல்ல மாட்டியா?
அக்கா, நீ சொன்னதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். எது? சாகுற விஷயம்தான். உனக்கு தைரியம் இருக்கா? நம்மளோட சாவை பாதியிலேயே இவங்க எல்லாரும் தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ அதை கண்டினியூ பண்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? என் கூட சாக வரத்துக்கு நீ தயாரா? எப்படிக்கா சாகுறது? இந்த ஹாஸ்பிட்டல்ல 4 மாடி இருக்கு. 4வது மாடியிலேருந்து குதிச்சா யாரா இருந்தாலும் செத்துருவாங்க. விஷம் சாப்பிட்ற வேதனைலாம் இல்லை, மேலேருந்து கீழே வர அந்த பறக்கிற டைம் மட்டும் போதும். என்ன, நீ ரெடியா இருக்கியா? நான் ரெடியா தான் இருக்கேன். இப்படி யாருக்கும் உதவாத வாழ்க்கைய வாழ்றதுக்கு செத்துடலாம். வா. பயமா இருக்கா? இங்க இருந்து விழுந்தா நாம செத்துருவோமா? கண்டிப்பா செத்துருவோம். ரொம்ப உயரத்துல இருந்து தானே விழுகிறோம். எல்லாரும் நம்மள மன்னிச்சிடுவாங்களேக்கா? மன்னிக்கலன்னா நமக்கு என்ன, ஏறலாம். யார் அது? அட நீங்களா? நீங்க 2 பேரும் அங்க என்னமா பண்றீங்க? நாங்க 2 பேரும் காத்து வாங்கலான்னு வந்தோம். காத்து வாங்குறதுக்காக அது மேல ஏறணுமா என்ன? அது வந்து இங்க இருந்து பார்த்தா கடல் தெரியும்னு இவ சொன்னா, அதை பார்க்கலான்னு வந்தோம். கடல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல கீழே போங்க. உங்களை ஒருத்தர் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காருமா. யாரு? அது எனக்கு தெரியாது. அங்க வராண்டால ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காருமா. கேண்டீன்லயே போய் பார்த்திருக்காரு. நீங்க 2 பேரும் எங்க போனீங்கன்னு ஒரு நர்ஸ் கேட்டாங்க.
இப்படி பேசிட்டு இருந்து டைம் வேஸ்ட் பண்ணாம முதல்ல கீழே போங்கம்மா. எங்கெங்க கடல் இருக்கு? யாரா இருக்கும்க்கா? எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? வா பார்க்கலாம். பிரச்சனை ஏதாவது வருமாக்கா? அதெல்லாம் பரவாயில்ல. அவங்க 2 பேரும் வராங்க பாருங்க. இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தீங்க? இவரும் நானும் உங்களை தேடாத இடமே கிடையாது. நாங்க அப்படியே வெளியில டெரஸ்ல இருந்தோம். இப்படி நீங்க ஊர் சுத்திட்டு இருக்காம ரூம்ல மட்டும்தான் இருக்கணும். நீங்க இப்போ எங்க பேஷண்ட் தான், அத மறந்துடாதீங்க. இங்க பாருங்கம்மா, இப்படி ஊர் சுத்துற அளவுக்கு உங்க உடம்பு நல்லா இருக்கா என்ன? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதாம்மா? அப்படின்னா சொல்லுங்க, நான் யாரு? அச்சு மாமா தானே? எங்க மாமா வீட்ல உங்களை பார்த்திருக்கேன். ஓ, அப்படின்னா என்ன மறக்கவே இல்லை. நிம்மதியா இருக்கு. என்ன நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கணுமோன்னு நினைச்சு பயந்து வந்தேன். நல்ல வேலை அப்படி இல்லை. உங்களோட அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஸ்ரீகலாவுக்கு? அம்மா அப்படியே தான் இருக்காங்க. இப்பவும் ஐசியூல தான், ஒரு மாற்றமும் இல்ல. டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போ இருக்கிற நிலைமையில எந்த மாற்றமும் எதிர்பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாரு. நான் அவங்கள பார்க்க முடியுமா? ஐசியூல தானே இருக்காங்க. விசிட்டர்ஸ் அலௌடா? அவங்க உள்ள விட மாட்டாங்க மாமா. எங்களை கூட எப்போவாது தான் உள்ள விடுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. கோமா ஸ்டேஜ்ல இருக்க அம்மாவை பார்க்காம இருந்தாதான் நல்லது. என்ன நடந்திருந்தாலும் சரிம்மா, நீங்க பண்ணது தப்புதான்னு சொல்லுவேன். வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதுக்காக உயிரை விட்டா பிரச்சனை எல்லாம் போயிடுமா? அச்சு மாமா, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல. அப்படி ஒரு நிலைமை வரும்போது தான் அதுக்கான வருத்தம் தெரியும். அதனால இப்ப என்னாச்சு? இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்திருக்கீங்க. இருக்கிறதும் போச்சுடா நொல்ல கண்ணாங்கிற மாதிரி இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் பில்லையும் கட்டி ஆகணும்ல. ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும்னு அந்த நர்ஸ் சொன்னாங்க. என்ன, உங்க அங்கிள்ஸ் உங்களை கை கழுவிட்டாங்களா? முதல்ல 2-3 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அது அவங்களுக்கு ஏதோ அசௌகரியம் போல. அசௌகரியமா? கண்ணுகளா, இதுக்கப்புறம் தான் நீங்க எல்லாமே புரிஞ்சுக்க போறீங்க. அவங்க இதுக்கப்புறம் உங்களை பார்க்க வருவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா என்ன? பில்லு கொடுக்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா வருவாங்க. ஓ, அதனாலதான் அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்கன்னு சொல்றேன். அது இருக்கட்டும், பில்லோட விஷயம் என்னாச்சுமா? நிறைய பணம் கொடுக்கணும்னு இவங்க சொன்னாங்க. நாளைக்கு நாங்க கொடுக்கலன்னா வெளியே அனுப்பிடுவாங்களாம். எங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே தெரியல. எங்க கையில இப்ப ஒரு பைசா கூட இல்ல. கேன்டீன்ல இருந்து இனிமே கடன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயும் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படின்னா பொழுது விடிஞ்சதுல இருந்து எதுவுமே சாப்பிடல போல இருக்கே. இந்தாங்கம்மா, இத வச்சுக்குங்க. முதல்ல கேண்டீனுக்கு போய் வயிறார சாப்பிட்டு வாங்க. பில்லை பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம். வாங்கிக்கோங்க. நான் ஒன்னும் அந்நியம் கிடையாது. இந்தாங்க, போய் சாப்பிட்டு வாங்க. போங்கம்மா.
என்னாச்சுக்கா? ஐயோ அந்த பேப்பர். கார்த்திகேயன், நீங்க என்ன திடீர்னு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க? வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வந்தேன் மேடம். அதான் நேர்லயே வந்துட்டேன். நான் சொல்ல போறது சாதாரண விஷயம் கிடையாது. சரி உட்காருங்க. தேங்க்யூ மேடம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? வாசவனுக்கு மறுபடியும் மெட்டீரியல் வந்திருக்கு. எப்போ? அரை மணி நேரம் தான் ஆயிருக்கு. இன்னும் கை மாறவே இல்லை. என்ன செய்யணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிடலாம். அந்த பொருள் இப்ப எங்க இருக்கு? அதை எடுத்துட்டு வந்த ஆள் கையில தான் இருக்கு. அந்த ஆளு இப்ப நம்ம கஸ்டடியில தான் இருக்கான். டீயை குடிங்க. நாம முடிவு பண்றதுக்கு இன்னும் அரை மணி நேரம் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மேல அவனை நாம புடிச்சு வச்சிருக்க முடியாது மேடம். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுவாங்க. பொருள் கை மாறின உடனே அவங்க பிடிபடணும். எடுத்துட்டு வந்தவன் இல்ல, போட்ல இருக்கிறவன். நாட்டுப்பற்று இருக்க போலீஸால மட்டும்தான் இத பண்ண முடியும். லோக்கல் போலீஸா? நார்கோட்டிக்ஸ் பியூரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்றது தானே சரியா இருக்கும். கேஸும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா? அவங்க கையில இவங்க மாட்டினாங்கன்னா எப்போ வெளி உலகத்தை பார்ப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. இப்போதைக்கு அவங்க உள்ள இருக்க வேண்டாம். அதுக்கு என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. மேடம், உங்க பிளான் தான் என்ன? பிடிபடுற வேலையால நேர்மையானவனா இருந்தாலும் ஒரு கைக்கூலியா அவன் நடிக்கணும். இது போதை மருந்து கேஸ் ஆச்சே. அதுல இருந்து வெளியே வர நிறைய பணம் செலவு பண்றதுக்கும் வாசவன் தயாரா தான் இருப்பான். ஆனா அந்த பணத்தை அந்தால யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கோ இல்ல போதை பொருள் மறுவாழ்வு மையத்துக்கோ அன்பளிப்பா கொடுக்கட்டும். அதை பத்தி நம்ம முதலே பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். போதை பொருள் மூலயமாவும் சில திருட்டுத்தனமாவும் வாசவன் சம்பாரிச்ச அந்த பணத்துல இருந்து கொஞ்சமா இந்த மாதிரி கொடுத்து ஏதாவது உதவி பண்ணலாம் இல்லையா? அப்புறம் ரெண்டாவது விஷயம், பிடிப்பட்ட போதை பொருளை எக்காரணத்து கொண்டும் திரும்பி கொடுக்க சம்மதிக்க கூடாது. அதுக்காக எவ்வளவு பெரிய பணத்தை ஆஃபர் பண்ணாலும் அதை இல்லாம பண்ணிதான் ஆகணும். என் மனசுக்குள்ள இந்த ஐடியா தான் இருக்கு. இப்போதைக்கு வாசவன் அந்த கேஸ்ல மாட்டக்கூடாது. ஆனா அவனோட பணம் கொஞ்சமா செலவாகணும். உங்களுக்கு புரியுதா கார்த்திகேயன்? புரியுது மேடம். இதை நான் பாத்துக்கிறேன். நாம புடிச்சு வச்சிருக்கிற அந்த ஆளை இப்ப என்ன பண்ணலாம்? இந்த தடவையும் அவனை சும்மா விட்டுருங்க.
என்னோட யூகம் கரெக்டா இருந்துச்சுன்னா இந்த தடவை நடக்கிற நஷ்டத்தை ஈடுகட்ட வாசவன் அடுத்த தடவை அதிகமான பொருளோட வருவான். அதுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். வாசவனுக்கு நஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவன் காலு கீழே இருக்க மண்ணு இப்ப தலை தூக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுதான் எனக்கு வேணும். பணம் இல்லாம என் அம்மா கஷ்டப்பட்ட அந்த வேதனைய அவனும் அனுபவிக்கணும். அவனும் சேர்ந்து தானே என் அம்மாவை அந்த நிலைமைக்கு தள்ளி விட்டாங்க. கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு இருக்க வாசவன் அடுத்து போட்டுக்க துணி இல்லாம தெருவில் நிக்கிறத நான் பார்க்கணும். நான் கண்டிப்பா அவனை அந்த நிலைமையில நிறுத்துவேன். மேடம் நான் நீங்க போயிட்டு வாங்க. எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல? எந்த தப்பும் நடக்க கூடாது. சரிங்க மேடம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.